ரொம்ப நம்பிட்டேன் பாஸ்டர், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கவலைப்படாதீங்க. தேவ மகிமை, இவன் குருடனாய் பிறந்தது யாருடைய பாவம்? ஒருவேளை தேவ மகிமை வெளிப்படுவதற்காக உங்க வாழ்க்கையில இன்னும் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம். வெர்னோனிக்காக ஜெபிக்கிறேன். இந்த சகோதரிக்கு இருக்கிற பேபி ஃபீவர், பேபியோட ஃபீவரை கர்த்தர் தொடுங்கப்பா. இப்பொழுதே அப்பா, பேதுருவின் மாமிக்கு ஜுரம் இருந்தது. அது தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் அடுத்த நிமிடமே புத்துணர்வு பெற்று எழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இந்த மகனுக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறி போகணும். ஜெயபாரதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ரோஜா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஜெப குறிப்பு இருந்தா ஜெப குறிப்பு அனுப்புங்க. இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நேரா வந்து பார்க்கணும்னா நேரா வந்து பாருங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமேன். பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் எழுப்பி கட்டுவேன் என்று வாக்கு பண்ணிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ரிபா சந்தா ரியாங்கா தராபா. ஒரு புதிய பலத்தோடு கூட நீங்கள் எழுந்து கட்டுகிறவர்களாய், போராடி ஜெயிக்கிறவர்களாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரெல்லாம் லைன்ல இருக்கிறீங்க, ஒரு 50 பேர் லைன்ல இருக்கிறீங்க, உங்க பேர்லாம் முடிஞ்சா நீங்க டைப் பண்ணுங்க. ஐயா, என் கணவருக்கு செய்வினை கட்டுகள் இருக்கு, அவருக்கு ஜெபியுங்கள் ஐயா. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க நாளைக்கு வர முடிஞ்சா வந்துருங்க. விழுப்புரத்துல ரயில்வே ஸ்டேஷன், அவர் ரயில்வே குவார்டர்ஸ்ல தான் இந்த பிரதர் இருக்கிறாங்க. நீங்க வந்துருங்க. ஜெயபாரதிக்காக ஜெபிக்கிறேன், ரெபேக்காக்காக ஜெபிக்கிறேன், ரோஜாக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்பரிவிதமாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய நம்பிக்கையா இருங்க, வாஞ்சியா இருங்க, தாகமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். அவர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆண்டோ பிரதருக்காக ஜெபிக்கிறேன், ஜான் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. எல்லாரும் பரிபூர்ண சுகம் பா. உங்கள் சந்ததிகளில் ஒருவரும் பலவீனர் என்று முடியாதபடிக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை, கிருபையை, தயவாய் கர்த்தர் கட்டளையிடுவதை என்னால் உணர்கிறேன். நிர்மலா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நிச்சயமாங்க இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்க ஆவிக்குரிய பலவீனங்கள் முற்றிலுமாய் அகன்று போயிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நல்ல அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபை சந்தா ரியாக்கராபா ரீமா தரு ஷதூரி அந்தராபா. நன்றிப்பா, நன்றிப்பா. நல்ல என்னோடு கூட இணைந்து ஆவில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். தேவன் சொல்றார், உங்க பலவீனங்கள் மாற்றப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். டாக்டரெல்லாம் கைவிடப்பட்ட சிலரை பார்க்கிறேன். இந்த வியாதி சரியே ஆகாது, இந்த கேன்சர் சரியே ஆகாது, இந்த கிட்னி பிரச்சனை சரியே ஆகாது, இந்த இருதய நோய் சரியே ஆகாது, இந்த முதுகு வலி சரியே ஆகாது, சிலருக்கு எலும்பு இதெல்லாம் சரியே ஆகாது என்று டாக்டர்கள் சொன்னாலும் எல்லா மருத்துவர்களுக்கு மேலாய் நமக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை குணப்படுத்துவேன், வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து என்னோடு கூட இணைந்து அப்பா இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துவதற்காக நன்றி. வேதம் சொல்கிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். சந்தா ரியாக்கா ரதுரியா. யாரெல்லாம் வியாதியா கிடக்குறீங்களோ, யாரெல்லாம் படுக்கையில கிடக்குறீங்களோ, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை, ஒரு சந்தோஷமான வார்த்தை, உங்களை கர்த்தர் தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீரா. ஆமென். நன்றி சொல்லுங்களேன். உங்க படுக்கையிலே எல்லா வியாதியும் மாறிடுமா. நன்றிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்துது பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் டைப் பண்ணுங்க. உங்க பேர்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரிதான், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாப்பா, எல்லாரும் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுக வாழ்வு. ஏன்னா இந்த உலகத்துல காசு இருக்குதோ பணம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த ஆரோக்கியம் இருக்கணுங்க. ஆரோக்கியம் இருக்கணும். நல்ல சரீரத்துல பலன் இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே ஜங்க் ஃபுட் ஆகிப்போச்சு. எல்லாமே ஹைடெக்கா மாறிடுச்சு. அதனால சத்து இல்லாத உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிற மன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய